தண்டனக்க கூட்டத்தோடு டப்பாங்குத்து அட்டத்தோட வந்திருக்கும் முருகன் உங்கள் நண்பன் ரஜினி முருகன் கன் ரஜினி முருகன் கன். ஓஹோ, பேய் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப குட்டிச்சாத்த வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆஹா, பேய கூட சமாளிச்சிடலாமே, இந்த குட்டிச்சாத்தனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. டேய் மவனே, என்னடா பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்றேன், உன் பொண்டாட்டி பண்ற கொடுமைய சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு என் பொண்டாட்டி அப்படி என்ன பண்ணி தொலைய போறான்னு தெரியலையே. என்ன பண்ணாலும் வேற ஆப்ஷனே கிடையாதுப்பா, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் ஆகணும். சரிடா, உங்க அம்மாக்காரி என்ன சமைக்க போறேன்னு சொன்னாலா இல்லையா? ஐயா, நீ ஒழுங்கா வாயை மூடிட்டு ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேட்காம இருக்கிறியா இல்ல எங்க அம்மா கூப்பிடட்டா? வேணாண்டா, அவ தொல்லை தாங்க முடியாது. பேசாம போடுறது தின்னுட்டு பேசாம இருக்கேன்டா. அம்மா அம்மா, அப்பாக்கு ரொம்ப பசிக்குதா. டேய், நான் எப்படா சொன்னேன்? டைனிங் டேபிள் வரைக்கும் வந்தாச்சுல, அம்மா ஏதோ ஸ்பெஷலா சமைக்கறாங்கப்பா. என்னடா இது, ஸ்பெஷலா சமைக்கிறாளா? சிக்கனா மட்டனா மீனா? அப்படி எந்த ஸ்மெல்லும் வந்து தெரியலையே. குக்கர் கூட விசில் அடிக்கிற மாதிரி கேட்கல. என்னவாடா இருக்கும்? தெரியலப்பா, அப்பத்துல இருந்து சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. யூடியூப் பார்த்து வேற சமைக்கறாங்க. ஐயா, யூடியூப் பார்த்து சமைக்கிறாளா? போச்சுடா போச்சு, இன்னைக்கு நம்ம நிலமை தருகினத்தோம் தான். இல்லப்பா, ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் மவனே, எங்கடா உன் பொண்டாட்டி? டைம் ஆச்சு, காலகாலத்துல நம்மள சாப்பிட வேண்டாமா? எம்மா, ஏதோ சமைக்கிறாளாமா, அதுவும் ஸ்பெஷலா சமைக்கிறாளாம். அது சரி, அவ நார்மலா சமைச்சாலே நாய் கூட திங்க முடியாது, இதுல ஸ்பெஷலா வேற சமைக்கிறாளா? ஸ்பெஷலா? பாட்டி, இன்னைக்கு வேற வழி இல்ல, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். டேய் ரஜினி, உங்க அம்மா என்னடா சமைக்கிறா? தெரியல பாட்டி, ஏதோ ஸ்பெஷல். யூடியூப் பார்த்து வேற சமைக்கறாங்க. ஐயோ போச்சி. இத போடு அத போடுன்னு யூடியூப்ல சொல்லுவான். கடைசில அடுப்பு பத்த வைக்க மறந்துட்டேனே, எங்க கடையில வந்து நிக்க போகுது பாரு. எம்மா மருமகளே, எம்மா மருமகளே. எப்பா என்னத்த எப்ப பார்த்தாலும் மருமகளேன்ட்டு என்னதான் விஷயம் சொல்லுங்க. இல்ல மருமகளே, உன் பையனுக்கும் வயிறு பசிக்குனா, அப்புறம் என் பையனுக்கும் வயிறு பசிக்குனா. ஏன் எனக்கு கூட தான் டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வரியா? எத்த என் பையனுக்கு வேணும் நான் சமைக்கிறேன்ல, உங்க பையனுக்கு வேணா நீங்க சமைச்சு கொடுக்க வேண்டியதானே. எம்மா சும்மா இரேம்மா, நான் திங்கிற ஜோத்துல நீ மண்ணள்ளி போட்டுருவ போல. டேய், உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுலடா, அதான்டா சொன்னேன். அவ இப்படி ஆடாடுன்னு ஆடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி வள்ளிக்கண்ணு, என் நெட்டவள்ளி, நீ மெதுவா சமைச்சிட்டு வாடி. நான் வேணாலும் ஆபீஸ்க்கு 1/2 நாள் லீவ் போட்டுருதேன். இருங்க. என்னது ஆபீஸ்க்கு 1/2 நாள் லீவ் போட போறீங்களா? அந்த சம்பளத்துல யார் தருவா? 1/2 நாள் சம்பளத்தை அப்புறம் கம்பெனி தான் தருவாங்க. பின்ன நீ காலையில சமைக்கலன்னா நான் என்ன பண்றது? சாப்பிடாமல ஆபீஸ் போக முடியும்? லஞ்ச் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அதான் லீவ் போட்டுருந்தேன் பேசாம. இதோ முடிச்சுட்டு எங்க கையோட எடுத்துட்டு வரேன். என்னடா அது ஸ்பெஷல் என்ன? ஒன்னையும் காணும், ஒரு ஸ்மெல்லையும் காணும். எப்பா, ஒருவேளை ஸ்மெல் இல்லாத ஸ்பெஷல் சாப்பாடா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்மெல் இல்லாத சாப்பாடுனா பழைய சாதம் தான்டா. அதையே உங்க அம்மா யூடியூப் பார்த்து பண்ணிட்டு இருக்க. ஐயா, பழைய சாதத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும், அதுக்கு எவ்வளவு உப்பு போடணுங்கிற அளவுக்குலாம் எங்க அம்மாக்கு தெரியாது பாட்டி. சரி, அப்ப என்னதான்டா பண்ண போறா? யாரு கண்டா, அந்த கருமத்தை கன்றாவியை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். வரட்டும் பாத்துக்கலாம். ஒரு புதுவிதமான டிஷ் பண்ணிருக்கேன். என்னங்க, இன்னைக்கு பீன்ஸ் வச்சு தான் வித்தியாசமா ஒண்ணு பண்ணிருக்கேன். என்னது பீன்ஸா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டேய் அப்பெல்லாம் சொன்ன மண்டே உடைச்சு போடுவேன். பீன்ஸ்ல வச்சு பிரியாணி பண்ணிருக்கேன். என்ன சொல்ற மருமகளே, பீன்ஸ்ல பிரியாணியா? ஆமா, இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரியாணி நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. என்னடி சொல்ற, பீன்ஸ்ல பிரியாணியா? நான் கூட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், முட்டை பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். ஆனா பீன்ஸ் பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லடி. ஏன் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இப்பதாங்க யூடியூப்ல இன்னைக்கு தான் அப்லோடே பண்ணிருக்காங்க. புதுவிதமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய லைக் எல்லாம் சும்மா பிச்சுக்கிச்சுங்க. அதான் உங்களுக்கும் அதை பார்த்து பீன்ஸ் பிரியாணி பண்ணிருக்கேன். அடி பாவி, யூடியூப்ல என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் அதை வச்சு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கான். நீ யூடியூப்ல என்ன சமையல் ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எங்களை வச்சு சமைச்சு சோதனை பண்ணிட்டு இருக்கேடி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. என் பீன்ஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே அசந்து போயிருவீங்க பாருங்க. அடி பாவி, பிரியாணிக்குள்ள பீன்ஸ் போடுவாங்க, ஆனா பீன்ஸை வச்சே பிரியாணி பண்ணது நீ ஒருத்தி தாண்டி. டேய் செல்லக்குட்டி, நீ சாப்பிடுற பெஸ்ட். ரஜினி, நீ சாப்பிட்டனாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஐயோ அம்மா, நானா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அப்பா மேலதானே ரொம்ப பாசம். அப்பா கிட்டே கொடுங்கம்மா, அப்பாவே சாப்பிட்டு இருந்தாருன்னா நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. டேய் என்னடா சொல்ற? சாப்பிட்டுட்டு நான் இருந்தா நீ சாப்பிடுவியா? ஐயா, அப்படி இல்லப்பா, நீங்க சாப்பிட்டு மீதம் இருந்தா நான் சாப்பிடுறேன்னு. நீங்க தானே உழைக்கிறவங்க, ஆபீஸ் போறீங்க, அதனாலதான்ப்பா நீங்க சாப்பிட்டு சீக்கிரம் ஆபீஸ் கிளம்புங்க.
டேய் இதை சாப்பிட்டா நான் ஆபீஸ் போவேனா இல்ல பாத்ரூம் போவேனான்னு கூட எனக்கு தெரியலடா. வேற ஆப்ஷனே கிடையாதுப்பா, நீங்க இத சாப்பிட்டுதான் ஆகணும். இதோ உங்கள் பீன்ஸ் பிரியாணி. ஐயே இன்னைக்கு வேற ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. இதை சாப்பிட்டு கக்கூஸ்ல என் டயத்தை கழிக்கிறதா இல்ல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போறதானே தெரியலையே. சரி, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. ஏய் என்னடா பாட்டு கிட்டலாம் பாடுற, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. ஏதோ ஆப்பு பெருசா வைக்க போறடா மவனே. எம்மா என் பையன் சின்ன பையன், அவனே பாத்தீங்கன்னா அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பான்னு எனக்கு பாசமா தாரேன். ஆனா நான் எவ்வளவு பெரியவன், வயசான என் அம்மாவை கொடுக்காம நான் சாப்பிட்டா நியாயமா இருக்குமா? இதோ அம்மா நீங்களே சாப்பிடுங்க. இந்த வயசான காலத்துல நீங்க பசி தாங்க மாட்டீங்க, அதுவும் இல்லாம உங்களுக்கு சுகரு, பிரஷர், பிபி எல்லாம் வந்துருமா. சாப்பிடாம இருந்தீங்கன்னா எல்லா நோயும் வந்துருமா. டேய் இதுவரைக்கும் எனக்கு சுகர், பிரஷர், பிபி எதுவுமே இல்லடா. ஆனா உன் பொண்டாட்டி வச்ச பீன்ஸ் பிரியாணியை சாப்பிட்டு தான் எல்லாம் வரப்போகுது பாரு. ஆளாளுக்கு என்ன வச்சு நக்கல் பண்றீங்களா? ஆசையா பீன்ஸ் பிரியாணி பண்ணி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்றீங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வேற வழியே கிடையாது. ஒரு பிளேட் கொண்டு வந்தா தானே இப்படி பண்றீங்க. 3 பேருக்கும் இதோ 3 பிளேட் கொண்டு வரேன் பாருங்க. ஐயோ நைனா, இப்படி மாட்டிக்கிட்டமே நைனா. ஆமாண்டா ரஜினி, இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது நைனா, சாப்பிட்டுதான் ஆகணும். கற்றதான் கற்ற ஒரு நல்ல பொண்டாட்டியை பார்த்து கட்டி வைக்க கூடாதா? இப்படி யூடியூப் பார்த்து சமைக்கிறவளா கட்டி என் உயிரை வாங்குறிய நைனா. டே உங்க அம்மா சமைக்க தெரியாதுன்னு சொல்லி தான்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கடைசி வரைக்கும் எங்க அம்மா கையாலே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இந்த யூடியூப்பால வந்த பிரச்சனை பார்த்தேன்னா இவ இப்ப அடிக்கடி அதை பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாடா. ஏன் பாட்டி நீங்களா அம்மா சமைக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? அட போடா பேராண்டி, எல்லாரும் மருமகளை சமைச்சிருமா, வேலையை பார்த்துருமா, அதை பண்ணுமா இதை பண்ணுமான்னு கொடுமை பண்ணுவாங்க. நான் என் மருமகளை எம்மா தயவு செய்து எந்த வேலையும் பண்ணாதம்மா, துணி துவைக்க சொன்னா துவைச்ச துணியை மறுபடியும் சோப்பு தண்ணியில ஊற வச்சிடறா. இந்த மாதிரி ஏதாவது தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. வீடு துடைக்க சொன்னா அழுக்கு தண்ணியை பிடிச்சாந்து வீடு துடைச்சிக்கிட்டு இருக்கா. இப்படிதான் தப்பு தப்பா பண்றா. சமையக்கட்டு பக்கமே போயிடாதம்மா, நாங்க சாப்பிட்டு உயிரோட வாழணும், தயவு செய்து சமைச்சிடாதனா கும்பிட்டு விழுந்து கேட்டுக்கிட்டேன். அத்தை எனக்கு ரசம் வைக்கவாது சொல்லி கொடுங்கன்னு சொன்னா. ஒரே ஒரு நாள் ரசம் வைக்க சொன்னேன்டா, அன்னைக்கு முடிஞ்சது கதை. என்ன பாட்டி எங்க அம்மா ரசம் வச்சு அசத்திட்டாங்களா? உங்க அம்மா ரசம் வச்சிட்டாலும் அவ வச்ச ரசம் வெச மாதிரி இருந்துச்சுடா, வெச மாதிரி. அப்புறம் என்ன பண்ணீங்க? அன்னையோட சரி, உங்க அம்மாவுக்கு ரசத்துக்கு எவ்வளவு உப்பு போடன்னு கூட சொல்லி கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாம நான் வெளியில போறதா இருந்தா சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு எங்க போய் சமைச்சிருவாளோன்னு கிச்சனை பூட்டிட்டு வெளியில எடுத்துட்டு போயிருவேன் சாவிய. சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்துற மாமியார் மத்தியில சமைக்காதன்னு சொல்லி அவளை கொடுமைப்படுத்துற மாமியார் நானாதான் இருந்துச்சு. இன்னைக்கு தெரியாம கிச்சனை திறந்து போட்டேன் போல. யூடியூப்பை பாக்குறேன்னு உள்ள போய் இந்த மாதிரி பீஸ் பிரியாணி பண்ண வேண்டிய வீட்ல பீன்ஸ் பிரியாணி பண்ணிக்கிட்டேடா. ஐயோ இப்ப நீங்க சாப்பிட்டா பரவாயில்ல, நாங்களும் இதை சாப்பிடணும் போல. இதோ உங்கள் மத்தியில் மாறி மாறி பீன்ஸ் பிரியாணியை கொண்டு வருவது சின்ன பொண்ணு. அம்மா அம்மா அப்பாவாது பரவாயில்ல, பாட்டி பெத்த பிள்ளை. நான் நீ பெத்த பிள்ளை இல்லையாம்மா? இந்த ரஜினி முருகன் மேல கொஞ்சம் இறக்கம் காட்ட கூடாதாம்மா? பிரியாணி டே நான் பெத்த மவனே, நீ இப்படிலாம் ஆசையா கேட்பேன்னு தெரியும்டா. அதான் உனக்கு ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா பிரியாணி போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னது எக்ஸ்ட்ரா பிரியாணியா? ஐயோ फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை फ्रेंड्स, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.